குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், டாக்டர் வெள்ளைச்சாமி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் தாராபுரம்னாரு. தாராபுரம் தாலுக்கா இருந்தாலும் இங்கேருந்து குடிமங்கலத்துலேருந்து பெரியவட்டி தெரியலைங்களா? பெரியவட்டிலேருந்து உள்ள ஒரு 7 கிலோமீட்டருங்க. முத்தியம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர் பிஹெச்எம்எஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக அங்கே நான் கிளினிக் வச்சு மெடிக்கல் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு இதெல்லாம் சேட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட்டு வந்து அவ்வளோ அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்தது. அந்த சேட்டிஸ்ஃபைடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழிலை கூட நான் நான் பண்ணுறதில்லை. வீட்டில் அவங்க டாக்டரு அவங்க தான் பார்க்க சொல்லிவிட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சினை மட்டும் என்னை கூப்பிடுவாங்க. அப்போ மட்டும் கன்சல்ட்டு தான் பண்ணுவேன். இப்போ கிளினிக்குங்கிறத நான் விட்டுட்டேன். ரைட்டுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நோயின்னு வராங்க. அதாவது சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், மற்ற எந்த இதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடே கிடையாது. அலோபதி மருத்துவம் மற்ற இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனியில் இருந்தோம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி. அப்போ அதாவது சுகராகட்டும், ப்ரெஷராகட்டும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோயே கிடையாது. அது ஒரு சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடியது தான். அப்போ சத்து பற்றாக்குறையினால இருக்கிறதுக்கு எதுக்கு மருந்துகளை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தோணுது விளைவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராடக்ட், அதாவது மாற்று மருத்துவம், அதாவது உணவே மருந்துங்கிற அடிப்படையில் ஹெர்பல் ப்ராடக்ட் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வகையான ப்ராடக்ட்டுகளும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விக்டாஸ் லைஃப் சயின்சஸ் அவர் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ரகுபதி நாகேஸ்வரருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 25 வகையான ப்ராடக்ட்டுகளை சேர்த்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு அடக்கி கொடுத்துருக்குறாரு. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 வருஷம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓரக்வி தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பி ப்ளஸ் காஃபி காஃபி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ மூணு ப்ராடக்ட் இருக்குது. இதில் ஓராக்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட்டு. இது வந்து ஜூஸ் வெளியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 34 வகையான இன்க்ரீடியன்ஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் அதிகப்படுத்தி 35 வகையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராபெரி பார்த்துருப்பீங்க, அதே போல் மாம்பழம், நாவல்பழம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரைட்டுங்களா? அதே போல் பெரிஸ் ஐட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்காய் பெரி, சீபத்தான் பெரி, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சீபத்தான் பெரி இதெல்லாம் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம விக்கஸ்க்கு வந்த பிறகு கேள்விப்பட்டிருக்கீங்க. சீபத்தான் பெரி, கிரான்பெரி, அக்காய் பெரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சக்காட்டிலையும் இமயமலையில் மட்டும்தான் விளையும். அந்த மாதிரி அரிய வகை மூலிகையிலிருந்து அரிய வகை பெரிஸ் ஐட்டம், ஹெர்ப்ஸ் ஐட்டம், பழங்கள் ஐட்டம், இந்த 3 வகையான இன்க்ரீடியன்ஸ், 3 வகைனா 35 வகையான இன்க்ரீடியன்ஸ்லேருந்து நமக்கு ஜூஸ் வழியில் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? ஓராக்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஓராக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆக்சிஜனு ஏரியாக்கில் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு பேர். அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தக்க வைக்க தன்மைன்னு பேர். அப்போ இதை நம்ம 20 மில்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 கிலோ பழம் நம்ம சாப்பிட முடியுங்களா? அதாவது எல்லா பெரிய ஐட்டம் நான் இப்போ சொல்கிற அத்தனை கிலோ வந்து 5 கிலோ பழம் சாப்பிட்டா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 மில்லியில் அடைத்து வந்திருக்காங்க. அதே போல் நைட்டு 20 மில்லி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ரிசல்ட். ரைட்டுங்களா? அதாவது சுகர் இருந்தால் சரியாயிடும், ப்ரெஷர் இருந்தால் சரியாயிடும், மூட்டு வலி, கைகால் வலி, வேகஸ் பெயின், கண்ணு, காது, மூக்கு, நரம்பு சம்பந்தோட பிரச்சனை, அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கிட்னி, இதயம், அந்த மாதிரி பிரச்சனை, எல்லா வகையான பிரச்சனை, எந்த ஒரு வகையான பிரச்சனை இருந்தாலும் சரிப்படுத்தலாம். அதுபோக லேடிஸ் சம்பந்தோட பிரச்சனை, யூட்ரஸ் சம்பந்தோட பிரச்சனைகளை வந்து அற்புதமாக ரெடி பண்ணி தரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசல்ட். சுகர் எடுத்துருக்கிற ப்ரெஷர், இப்போ நான் சொன்ன ரிசல்ட் எல்லாமே நம்ம டீம்லேயே எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 வருஷத்தில் எடுத்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 மாதத்தில் நம்ம எடுத்துக்கிற ரிசல்ட்டு. ரைட்டுங்களா? அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக குழந்தை இல்லை, இதை நம்ம ஜூஸ் மட்டும்தான் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்தாச்சு. அந்தளவுக்கு அற்புதமான ரிசல்ட். ரைட்டுங்களா? சுகருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சொல்லணும்னே இல்லை. நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் போட்டிருந்தேன். அதாவது சாப்பிட்டு, அதாவது எல்லாம் A to Z நான் சாப்பிடுவேன். எல்லாத்துக்குமே தெரியல. அதாவது நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, காரம் எதுவுமே டயட்லாம் கிடையாது.
எல்லாமே சாப்பிடுவேன். அதே போல் அலோபதி மருத்துவம் எதுவுமே நான் எந்த டேப்லெட்டும் நான் எடுத்துக்கல. ஜூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஜூஸ் எடுத்தது விளைவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பயுமே 140 150 தான் இருக்குது. அதாவது சாப்பிட்டு 1.5 மணி நேரத்தில் ரைட்டுங்களா. அந்தளவுக்கு அற்புதமான ப்ராடக்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் ஸ்டெம்வி அப்படின்னு சொல்லி ரீஜன் ஸ்டெம்வி ஸ்டெம் செல்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்லாம் சின்ன வயசில் அதான் இப்போ கிட்டத்தட்ட அந்த இதில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. சின்ன வயசில் யாரும் இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த தொப்புள் கொடியை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு அதை தாய்த்தா போட்டு விட்ருவாங்க கழுத்தில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் டெக்னாலஜி ஏதாவது இருந்ததுங்களா? ஸ்கேனிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தொப்புள் கொடியை எடுத்து நுணுக்கி பாலில் போட்டு கலந்து சங்கில் ஊற்றுவாங்க. சங்கில் வச்சு ஊற்றிடுவாங்க. ஊற்றுனா அந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். அந்த மாதிரி அதுதான் தொப்புள் கொடி ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெம் செல். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அந்த தொப்புள் கொடிங்கிறதுலாம் இப்போ அந்த இதே இல்லை. அதெல்லாம் எங்கேயோ போச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டெம் செல்ஸ் பாதுகாப்பு உரிமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்தில் தான் நம்மளுக்கு அந்த பாதுகாப்பு உரிமை கொடுத்துருக்காங்க. இப்போவும் ஸ்டெம் செல்ஸை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையானது இருக்குது. ஹியூமன் செல், அனிமல் செல்ஸ், அப்புறம் பிளான்ட் தாவர செல் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஹியூமன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லை எடுத்து என் குழந்தைகளுக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் என் மிஸ்ஸஸ் கொடுக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு இதில் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஹியூமன் செல் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுங்களா? அனிமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒர்க் பண்ண இருக்குது ரைட்டுங்களா. அதனால அதுவும் இல்லை. இது நம்ம செல் எதுலேருந்து ஸ்டெம் எடுத்துக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் கிரேப்ஸ் அதிலிருந்து நம்மளுக்கு ஸ்டெம்மை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓராக்கிரி என்ன செய்யுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓராக்கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக சரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக எப்படியாப்பட்ட மெடிக்கல் மிராக்கல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கக்கூடியது கூட சக்ஸஸ் ஆகிருக்கு. கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கக்கூடியதை கூட இந்த ஸ்டெம்மிங் மூலியமாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, ப்ரெஷரு, அந்த காற்று சம்பளோட இவங்கெல்லாம் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, டீ குடிக்காதீங்க, காஃபி குடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம். எதுங்க, டீ காஃபிங்கிறது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலே வச்சுக்குவோம். ரெஸ்வெட்டால் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் ஒரு இது அடங்கி இருக்குது. அது ரெஸ்வெட்டால் எதை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை சரி பண்ணும், கொழுப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ணும். அதே போல் கொழுப்பு சம்மந்தப்பட்டதை சரி பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, அட்டாக் எதுவுமே வராது. நம்ம ரெகுலராக நம்ம காஃபி எடுத்துக்கிட்டோம்னா அட்டாக்கே வராது. அதே போல் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலே போதும், அதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு அற்புதமான ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லை, இது இன்னும் நிறைய பிரச்சனைகளை சுகர் சரி பண்ணுது, ஹார்மோன் பிரச்சனையை வந்து சரி பண்ணுது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வராமல் பார்த்துக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வி காஃபிக்கு வாரதுக்கு முன்னாடி ஸ்டெம்வி ஓராக்னி இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் திருப்பூரில், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் அட்டாக் வந்துட்டு ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. 1 வாரம் ஐசியூ வார்டில் தான் இருந்தார். அவருக்கு ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க பைபாஸ் சர்ஜரி இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு ஓகே சரிங்க சார் அப்படின்னு நாங்கள் ஐடியா, ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ நாங்கள் சொல்லிவிட்டு சரிங்க சார் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்து வந்துடுறோம் 1 வாரம் ஒரு 15 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை தான் கொடுத்தோம். ஓராக்கியும் ஸ்டெம்வியும் தான் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கழிச்சு 1 மாதம் வரல நாங்கள் கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு 1 மாதத்தில் போகும்போது செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, 50% நல்லா இருக்குது, ஏதோ உங்களுக்கு இந்த மாத்திரையே சரியாயிட்டு இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அந்த மாத்திரையே நினைச்சாங்க. அப்போ பழையபடியும் கொடுத்துட்டு இருந்தோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பழையபடியும் செக் பண்ணி போய் பார்க்கும்போது இது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னே தெரியல. மெடிக்கல் மிராக்கிள், ஆப்ரேஷனே தேவையில்லைனாங்க. ஆப்ரேஷன்லாம் இப்போ நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு அற்புதமான ப்ராடக்ட்டு. நம்ம ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ வேலை செய்யுது. நீங்கள் எடுத்துக்கிட்டு இது வேலை செய்யுமா செய்யாதான்லாம் ஆராய்ச்சியெலாம் பண்ண மாட்டேன். ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக கொடுங்க. கொடுத்த விளைவு பார்த்தீங்கன்னா நாமளும் நல்லா இருப்போம், நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு கேரண்டி வந்து இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துக்கிறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ரிசல்ட்லாம் சொல்கிறேன். அது யாருக்குமே தெரியாத ரிசல்ட்டு. ஓராக்வி சாப்பிட்டு, அதை காலையில் நீங்கள் ஓராக்வி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கூட கடன் நம்ம கொடுத்துருக்கோம், அது வராமல் இருக்கும். ரைட்டுங்களா? ஓராக்வி சாப்பிட்டு போய் கேளுக்கு தந்துடுவாங்க. பாசிட்டிவ் நடக்கும், நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி கொடுத்தது விளைவு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி ஒரு ஆஃப் மேலே அடிப்பார். இந்த இடத்துல ஓப்பனாக சொல்லி தானே ஆகுங்க. அடிக்கும்போது அவர் என்னைய வந்து என்னங்க மாப்பிள்ள நீங்கள் வாட்டில் கொடுத்தீங்க, எனக்கு வாங்கி அது இது இதாகிட்டு அப்படிங்குவேன். நானும் கூட பயந்துட்டேன் என்னமோ ஏதோ அப்படின்ட்டு. அதான் அடித்தா வாங்கி வந்துருக்காங்க, சரக்கு அடித்த வாங்கி அவங்க அடிக்கவே முடியலையா. அந்தளவுக்கு அற்புதமான ப்ராடக்ட்டு. அவ்வளவு, அதாவது நம்ம வந்து சுகருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம், அட்டாக்கு சரி கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுது. ரைட்டுங்களா? எல்லோரும் வாங்க, சேர்ந்து செய்யலாம். வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவரும் நன்றி.